இந்த 78வது சுதந்திர தின விழா கொடியேற்றின் நிகழ்ச்சிக்கு என்னோடு வந்திருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் இசைக்கு சரவணன் அவர்களே, ரோட்டரி கிழக்கு சங்கத்தினுடைய துணை செயலாளர் சகோதரர் குமார் அவர்களே, இந்த மயோபதி நிறுவனத்தை சிறந்த ஒரு தூணாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் டேனியல் அவர்களே, இந்த மருத்துவமனையை தன்னுடைய தோள்களில் சுமந்து கொண்டிருக்கின்ற செவிலியர்களே, அமைச்சு பணியாளர்களே, இங்கே குழந்தைகளை வைத்து பெரிய நம்பிக்கையோடு எதிர்கால கனவுகளை சுமந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, தேவனின் குழந்தைகளான இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனிதனுக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த உலகத்தில் சேர்க்கின்ற செல்வங்கள் எல்லாம் பெரிய செல்வம் நோயற்ற வாழ்வு என்கிற செல்வம் தான். நோயற்ற வாழ்வு என்பது இறைவன் நமக்கு வழங்குகிற ஒரு பெரிய அருட்கொடை. அவ்வாறு ஒரு நோயற்ற வாழ்வை தர வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இங்கே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நோயற்ற ஒரு அருமையான வாழ்க்கையை தர வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவமனை இந்த பகுதிகளில் எல்லாம் ஒரு பிரசித்தி பெற்ற மருத்துவமனை. இந்த மருத்துவமனை தற்போது மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை செய்திகளின் வாயிலாகவும் ஊடகங்களின் வாயிலாகவும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இந்த மருத்துவமனைக்கு ஒரு பெரிய மகத்தான ஒரு பெரிய உதவியை ரோட்டரி சங்கம் செய்தது என்பதை நான் கேள்விப்பட்டேன். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வர முடியவில்லை என்றாலும் ஒரு 45 லட்சம் ரூபாய் செலவில் ரோட்டரி சங்கம் இந்த மருத்துவமனைக்கு ஒரு பெரிய அளப்பெரிய கொடையை கொடுத்தது என்பது நான் அறிந்த செய்தி. அந்த நிகழ்ச்சி நடந்த அன்றைக்கு நான் ஊரில் இல்லை என்றாலும் கூட அதை நான் என்னுடைய நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். இந்த மருத்துவமனை மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற குழந்தைகள் பூரண குணம் பெற்று இறைவனின் பெரிய ஆசீர்வாதத்தோடு வெளியே சென்று இயல்பான வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய சுதந்திர தின செய்தியாக உங்கள் முன்னே வைத்து அவர்களுக்காக இந்த ரோட்டரி சங்கம் எந்த நிலையிலும் செயல்பட காத்திருக்கிறது, உதவி செய்ய காத்திருக்கிறது. இங்கே இருந்து செல்கின்ற குழந்தைகள் பிற்காலத்தில் சிறந்த வல்லுநர்களாக இந்த சமுதாயத்தின் சிறந்த குடிமகன்களாக வர வேண்டும் என்கிற பெரிய வாழ்த்துக்களை வைத்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி. இனிய காலை வணக்கம். இந்த ஜீவன் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற நாளில் இருந்து நமது பாசமிகு அண்ணன் நெப்போலியன் அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு பத்திர எழுத்தாளர். இங்கே இருக்கின்ற எல்லா ஆவணங்களும் அண்ணனோடும் அந்நியாரோடும் எழுதுகின்ற அனைத்து பத்திரங்களும் என்னால் எழுதப்பட்டது. அவர் ஒவ்வொரு நிமிடமும் இந்த ட்ரஸ்டை பற்றி தான் அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பார்கள். எங்கிருந்தாலும் இங்கு இருக்கின்ற அந்த நிகழ்வுகளை அப்பொழுது தெரிந்து கொண்டு வேண்டும் உதவிகளை இங்கு செய்து கொண்டிருப்பதாக நான் அறிகின்றேன். தம்பி நாராயணன் டேனியலோடு இணைந்து ஏகப்பட்ட வேலை, அவருக்கு வீட்டிலே இருக்க நேரம் இல்லாத அளவுக்கு இந்த பணிகளை அவர் இணைந்து செய்கிறார். விரைவில் இதில் ஒரு பெரிய ஒரு 100 அறைகள் கொண்ட ஒரு பெரிய வசதியான ஒரு ஹாஸ்பிட்டலும் வர இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எது இருந்தாலும் இந்த ஜீவன் ட்ரஸ்டை நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்ற இந்த மழலையர்கள் எல்லாம் விரைவில் குணமடைந்து அவர்கள் தங்கள் பெற்றோர்கள் மனம் மகிழும்படியாக நிறைய சாதனைகளை புரிந்து இப்பொழுது அந்த மாரியப்பனா அவர் ஒலிம்பிக்கில் கூட போய் தங்கம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய கான்செப்டாக பெற்றோர்கள் நினைக்காம பிள்ளைகளை ஊக்குவித்து அந்த பிள்ளைகளை நாளைக்கு தலை சிறந்த ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு தலைவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்றும், நீங்கள் யாரும் மனம் தளராமல் அந்த குழந்தைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு நல்ல செய்தியை சொல்லி இறைவன் திருவருளால் அனைவரும் நலம் பெற்று இல்லம் செல்ல வேண்டும் என்று வேண்டி இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய ஜீவன் ட்ரஸ்டுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
ஃபோட்டோவாக எடுங்க. வீடியோ செட் பண்ணிட்டு ஃபோட்டோ. ஜீவன் அறக்கட்டளை சார்பாக நம்ம நவமணி அண்ணனுக்கு முயற்சி இருந்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே, முதுகு தாங்கும் இமயத்தையே, மனசை இரும்பாக்கணும். பாடுங்க. மனசை இரும்பாக்கணும், மலைய துரும்பாக்கணும், மலைய துரும்பாக்கணும். ஆழ்கடல் போலத்தான் ஆறு போல மாறுமடா. என்ன பாட்டு கண்டுபிடிங்க? என்ன பாட்டு? அஜித் படத்துல வத்தி குச்சி ஆழ்கடல் கூறத்தான் ஆறு போல மாறுமடா முயற்சி இருந்தால். எல்லோருக்கும் வணக்கம். Thank you, sir.